அவன் அதில் உணரவே இல்லை. 41 பணம் நம்மளால் நடந்துச்சுன்னு உணரலை சார். பழியை சிஎம் மேலே போகணும். நான் அவர் மேலே எனக்கு வருத்தம் சார். நான் திமுககாரன் கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், சிஎம் சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், இல்லை தோட்டத்தில் இருக்கேன், இல்லை அந்த வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டில் இருக்கேன், எங்கே வேணாலும் கைது பண்ணுங்க. ஏண்டா நீ தான், அவன் தான் சொல்லிட்டான்ல, போய் கைது பண்ண வேண்டியதானே. என்னையும் என் பையன்களை ஏன் கை வச்சிங்க? யோ எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். நீ 41 கொலைகளை பற்றி உனக்கு கவலை இல்லை, ஆனால் உன் பையனை 3 பேரை கை வச்ச உடனே என்னையே பண்ணுங்க. நீங்கள் இவர் பூ போல் மென்மையாக கடைப்பிடிக்காது. நான் ஜெயலலிதா மேலே எனக்கு மரியாதை கிடையாது, ஆனால் ஜெயலலிதா ஒரு விஷயத்தை பண்ணிச்சு. அப்போ நம்ம மருத்துவர் இருக்கார்ல, மருத்துவர் ஐயா, அவர் ஒரு பீரியடில் முடிந்தால் என்னையை கைது பண்ணுங்கள், என் தொண்டர்களை சீண்டாதீர்கள் அப்படின்னு ஒருக்கு சொன்னார். உடனே பிடிச்சி உள்ளே போட்டுச்சு மருத்துவரை. போட்டுட்டு சேரிட்டி இதில் சட்டமன்றத்தை சொல்லுது, அவர் தாங்க என்னை அரெஸ்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு. புரியுதா? இந்த இடத்துல ஜெயலலிதாவோட குணம் நல்ல குணம்னு சொல்ல, இந்த கொஞ்சோண்டு இமனிக்கோண்டு குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அண்ணன் எடுத்துக்கணும், உள்ளே போடணும்.